3, 2, 1. Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.6 ஃபர்ஸ்ட் சம். ஓகே, இதுல வந்து fill in the blanks நம்ம பார்க்க போறோம். ஸோ fill in the blanksல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா the value of x in the equation. x ஓட வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x plus 5 is equal to 12 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே சொல்யூஷன் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா ஒன் வேர்டு தான், பட் எனிவேஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த பக்கம் ரெண்டையுமே நம்ம ஒரே நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பக்கம் வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னா இந்த எக்ஸ் பிளஸ் 5 பதிலாக நம்ம இங்கே ஒரு -5 போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற 12 அப்படியே எழுதிட்டு put a -5 here also. ரெண்டு பக்கமும் put -5. இப்படி போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா நம்ம இப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது இந்த சிம்பல் போட்டுக்கோங்க, மாடிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? எக்ஸ் போட்டாச்சு. இப்போ +5 -5 கொடுத்துருக்கோம். +5 -5 என்ன ஆகும்? இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா +5 -5 வந்து 0 ஆயிடும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் மட்டும் இருக்கு ஈக்குவல் டு 12 - 5. 12 - 5 என்னது? 7. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். x plus 5 is equal to 12. டிரான்ஸ்போசிஷன்னா இங்க இருக்கிற இந்த பொசிஷன்ல இருக்கிறத டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? அப்படின்னா இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது, எங்கேயாவது மாத்தி மாத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸுங்கிற இந்த வேரியபிளை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஸோ இடது பக்கம் இருக்கிறதுனால இட் இஸ் லிமிட் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸல். எக்ஸ் இங்கே இருக்கு. ஸோ +5 அந்த பக்கம் எடுக்கிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது பிளஸ்ல இருந்தா அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். ஸோ 12 - 5 ஆயிடும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 - 5. அப்புறம் என்ன பண்றோம்னா இப்போ ஈஸியா முடிஞ்சிருது இல்லையா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 - 5 = 7. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் ஈஸினா அந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா இங்க எக்ஸ் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அதோட இன்வர்ஸ், அதாவது பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் போடணும். ரெண்டு பக்கமும் அந்த மைனஸ் அந்த நம்பரை ஆட் பண்ணணும். இங்க 5 இருக்கிறதுனால -5 - 5. ஓகேவா? இப்படி போட்டா ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ யுவர் ஃபைனல் ஆன்சர் வில் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அண்ட் இங்கேயும் நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 தான் வந்துருக்கு. ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இங்கே அதே தான் எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 12 வரும்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 5 அந்த பக்கம் எடுக்கிறோம். அந்த பக்கம் எடுக்கும்போது இதே மாதிரி ஃபார்ம் ஆகுதா? ஸோ அதுதான் இங்கேயும் அதே ரூல் தான். 12 - 5 இஸ் ஈக்குவல் டு 7. நம்ம எக்ஸ் வந்து 7 கிடைச்சிருச்சு. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நம்ம என்ன எழுதிடலாம்? 7 எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தா த வேல்யூ ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் y - 9 is equal to -5 இருக்கு +7 இருக்கு. ஸோ இதை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. y - 9 is equal to -5 ஒரு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க +7. ஓகேவா? இப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்படின்னா இதுவும் இதுக்கு மாடிஃபைஸ் அதே மாதிரி எழுத போகணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஈக்குவல் டு சிம்பிள் போடக்கூடாது. ஸோ y - 9 ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா ரைட் சைடு வந்துட்டு ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். -5 + 7 இது பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருந்தாலும் சேம் மீனிங் தான். என்ன அர்த்தம்னா 7 - 5 மாதிரி தான் இருக்கு. இது எப்படி சொல்றேன்னா இப்போ -5 நம்ம என்ன எழுதலாம்? பிராக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணா -5 + 7 தான் இருக்கு இல்லையா? ஸோ இதோட இன்னொரு அர்த்தம் வந்து என்னன்னா 7 - 5 தான். இந்த நம்பரை இந்த பக்கம் எழுதிருக்கு, இந்த நம்பர் இந்த பக்கம் எழுதிருக்கு. நீங்க இப்படி எழுதாமலே கூட டைரக்டா தெரியும்னா எழுதலாம். இதுல நீங்க முந்தின கிளாஸ்ல படிச்சது வந்து என்னன்னா ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டு நம்பர் சேம் சைனா இருந்தா பிரச்சனை இல்லை, அதே சைன் போட்டுக்கலாம். டிஃபரெண்ட் சைன்ஸா இருந்தா பிக்கர் நம்பரோட சைனை போடணும். எது பெருசோ அதோட சைன். ஸோ இங்க பிளஸ்ன்னு இருக்கனால நம்ம பொதுவா பாசிட்டிவ் சிம்பிளை போட மாட்டோம். பட் ரெஃபரன்ஸுக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும். 7 - 5 எவ்வளோ வரும்? 2 வரும்.
ஸோ ஆன்சர் வந்து பிக்கஸ்ட் நம்பர் என்னது இல்லை 7 அண்ட் 7 minus 5 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு தடவைனா உங்கள் equation எடுத்து எழுதிக்கலாம். y minus 9 is equal to 2 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சம் பார்த்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்று வந்து y minus 9 is equal to 2. ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடோட பேர் ஞாபகம் இருக்குன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க. இதுக்கு பேர் நீங்கள் பேர்லாம் ரொம்ப ஞாபகம் வைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் எழுதுறேன். ஓகேங்களா? டூ அண்ட் டூ மெத்தட். இந்த மெத்தடோட பேர் கூட நீங்கள் எழுத தேவையில்லை. ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ y minus 9 is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிள் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணோம். அப்போ ஒய் பக்கத்தில் என்ன இருக்கு? அதே நம்பர் y minus 9 இருக்கு. அதோட இன்வர்ஸ் போடணும். அப்படின்னா என்னன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து இது கூட என்ன ஆட் பண்ணா 0 வரும். இல்லை இந்த நம்பரோட சைனை மட்டும் மாற்றி போடணும். ஸோ minus 9 இருக்கிறதுனால நான் என்ன போட்டிருக்கேன்னா +9 ஈக்குவல் டு 2 + 9. இதுதான் பண்ணியிருக்கோம்னா இந்த +9 ரெண்டு இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா y minus 9 and +9 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இல்லைன்னா -9 + 9 0 ஆகிடும். y + 0 0. ஸோ லெஃப்ட் சைடு y மட்டும்தான் இருக்கும். 2 + 9 is equal to 11. ஓகேங்களா? இந்த பக்கம் ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ டூ அண்ட் டூ மெத்தட் பார்த்த மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கு. அதோட பேர் வந்து டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட். டிரான்ஸ்ஃபரிங் த பொசிஷன் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட்ஸில் என்ன பண்ண போறோம்னா இதில் வந்து y minus 9 அதே ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட y வேரியபிளை லெஃப்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா -9 இதை அந்த பக்கம் கொண்டது போகணும். ஸோ தட் வில் பி 2 சிம்பிள் மாறிடும் 2 + 9. இப்போ என்ன ஆகுதுன்னா your y will be equal to 2 + 9 என்னது 11. ஸோ இவ்வளோதான் ஆன்சர். எது உங்களுக்கு ஈஸியோ ஃபாலோ பண்ணுங்க. பெட்டர் ஃபாலோ திஸ் மெத்தட். திஸ் வில் பி யூஸ்ட் அக்ராஸ் உங்கள் 12th முடிகிற வரைக்கும் இந்த மெத்தட் தான் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியலைன்னா ஜஸ்ட் கோ வித் திஸ் மெத்தட். புரியுது அப்படின்னா பெட்டர் கோ வித் திஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை ஒரு முறை பார்க்கலாம். y minus 9 வந்து -5 + 7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி +2 எழுதிட்டேன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அந்த ஈக்குவேஷனை நம்ம அண்டு அந்த மெத்தட்லையும் டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்லையும் பண்ணியிருக்கோம். இங்கே +9 + 9 ஆட் பண்ண 11 வந்துருச்சு. இங்கே வந்துட்டு இந்த 9 இந்த பக்கம் கொண்டுட்டு போனேன். -9 + 10 11 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வில் பி இந்த கொஸ்டினுக்கு 11. ஓகேங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட்.